எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப நல்ல பையன். இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க? போட்டோ பார்த்தா தான் ஞாபகம் இருக்கு. அந்த முகமே தெரியல. இது என்னடா கதை? இது இன்ஸ்டாகிராம திறந்தாவே நம்ம யாமினியோட கதை தான். யமுனா நதிக்கார மாதிரி கடகடன்னு ஓடிக்கிட்டே இருக்கு. அதாவது ஒரு பொண்ணு ஒரு பையனும் உயிருக்கு உயிரா லவ் பண்ணியிருக்காங்க, காதலிச்சிருக்காங்க. என்னன்னா இப்போ அந்த பையன் இந்த பொண்ணு என்ன ஓவர் டாக்ஸிக்கா இருக்கா, ரொம்ப நம்மளை போட்டு டார்ச்சர் பண்றாளே அப்படின்னு அந்த பையன் மூவ் ஆன் ஆயிட்டு இருக்காரு. அதாவது பிரேக்கப் அப்படின்னு. இதுல உலக நீதி என்னன்னா, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பிரிகிறாங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் மூவ் ஆன் ஆக பார்ப்பாங்க மேக்சிமம். அதுதான் உலக நீதி. ஆனா இந்த பொண்ணு 9 மாசம் ஆகியும் அந்த பையனை மறக்க முடியல. ஏன்? நம்ம செஞ்ச தப்பு ரொம்ப மிகப்பெரிய தவறு அப்படின்னு தெரியுது. ஏன்னா அந்த பையன் உயிருக்கு உயிரா காதலிச்சு, நீ எவ்வளவு டாக்ஸிக்கா இருந்தாலும் நான் உன்னை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி இருந்த பையனை இன்னும் நம்ம டார்ச்சர் பண்ணியிருக்கோம். அதனாலதான் அவர் மூவ் ஆகி போயிருக்காரு. என்னால ஏன் தப்ப என்னால் ரியலைஸ் பண்ண முடியுது அப்படின்னு அந்த பொண்ணு எப்ப நினைச்சாலோ, அந்த பையன் எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், கொடுத்தா போதும் அப்படின்னு நினைச்சாலோ, அப்போவே அந்த பொண்ணு லைஃப்ல ஜெயிச்சிடான்னு அர்த்தம், அந்த பையனும் லைஃப்ல ஜெயிக்க போறான்னு அர்த்தம். ஏன்னா இதெல்லாம் ஒரு விஷயம் நீங்க கொண்டு வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொன்னாதான் தப்பு. அதாவது அந்த பொண்ணோட 9 மாசம் காதல் தோல்வியை 2 நிமிஷம் வீடியோல டியூரேஷன்ல சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்கா? எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு என்னுடைய காதலன் தந்தானா என்னுடைய லைஃபை மாற்ற முடியும், அவரோட லைஃபை மாற்ற முடியும். ஆனா திரும்பி அவன் வருவானா? கேள்விக்குறி. 6 மாசத்துல இல்ல 9 மாசத்துல ஒருத்தன் மூவ் ஆன் ஆனாவே அதுல 2 பேர்ல ஒரு ஆள் மூவ் ஆன் ஆனாவே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? அவங்கள மறுபடியும் ரெக்கவர் பண்ண முடியாது, அவங்களுக்கு உங்களுக்கு இஷ்டமும் இருக்காது, பிடிக்கவும் பிடிக்காது. இதுதான் உண்மை. எத்தனை பேர் ஏத்துனாலும் சரி, இதான் உண்மை. இருக்கும் போது நம்ம தவறு விடக்கூடாது. அவன் தான் நம்ம கோல்டு, அவன் தான் நம்ம வைரம். எத்தனை வாட்டி நம்மளை அடிச்சு தோர்த்தனா, எத்தனை வாட்டி அவனை வந்து துச்சப்படுத்தினாலும் அடிச்சு தோர்த்தனாலும் அவன் நம்ம பின்னாடி வந்து நிக்கிறானா, அவன் தான் நம்ம கோல்டு. ஓகேவா? நீ டாட் வச்சாதான் நான் டாட் வைப்பேன், நீ இம்முன்னு சொன்னா நான் இம்முன்னு வைப்பேன். அப்படி நான் ஈகோவா தான் இருப்பேன், நான் டாக்ஸிக்கா தான் இருப்பேன் அப்படின்னா கடைசியா இந்த பெயினை எல்லாருமே அனுபவிச்சாகணும். நல்லா புரிஞ்சுங்க. ஏன், எதுக்கு, என்னத்துக்கு பிரேக்கப் ஆச்சுன்னு தெரியல. நம்ம எதுக்கு பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு எவனுக்கெல்லாம் தோணுதோ அவனா கமெண்ட் பண்ணுங்க. எந்த கேர்ள்ஸுக்கெல்லாம் தோணுதோ, எந்த பாய்ஸுக்கெல்லாம் தோணுதோ அவங்கள டேக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இதுலயாச்சும் ஒன்று சேருங்கடா.